Hello students, welcome back to our channel மாணவன் கல்விமலர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்டோட அபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ பேப்பர் ரிலேஷன் பண்ணக்கூடிய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் இருக்கும். இதில் 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்குக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்டோட அபிஷியல் ஆன்சர் கீ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பதுங்கு குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிவது என்ன? போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் அல்லது அகழி எதிரிகள் சுடுதலின் இருந்து தங்களை காத்துக்கொண்டு பாதுகாப்பாக நிற்க உதவியது. பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடு ஒன்று பின்புறம் உள்ள குழிகளோடு இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து கீ பாயிண்ட்டு. அவற்றின் வழியாக உணவு ஆயுதங்கள் கடிதங்கள் ஆணைகள் ஆகியவை வந்து சேரும். மான்போர் பதுங்குக்குழி போர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களோட கடமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்னென்ன எழுதணும்னு பாருங்கள். வரி வசூல், நிலப்பகுதிகளை நிர்வகிப்பது, அதே மாதிரி படிக்காவல் என்ற அரசு காவல், சட்ட ஒழுங்கை பராமரிப்பது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசால் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரதா, ஜான்சி, நாக்பூர், சாம்பல்யூர், பஞ்சாப் சீல் பகுதிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழிலுக்கும் மரணஅடியினை கொடுத்தது. வேளாண் பொருட்கள் விலையினை பாதியாக குறைத்தது. அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காயிற்று. இந்திய விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் உயிர் பிழைக்க தங்களிடம் உள்ள தங்கம், வெள்ளி ஆகியவற்றை விற்கும் நிலை ஏற்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் அன்னி பெஸ்டோட பங்களிப்பு என்ன? 1914 தன்னாட்சி இயக்கம் தொடங்கினார். இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்க ஆங்கில அரசிடம் வலியுறுத்தினார். நியூ இந்தியா காமன் பத்திரிகையினை நடத்தினார். மாணவர்கள் தொழிலாளர்கள் இயக்கத்தை இணைத்தனர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேற்கு கடற்கரை சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, ஏதாவது 2 குறிப்பு எழுதிக்கலாம். அரபிக்கடலுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில் உள்ளது. இது வங்காள விரிகுடாவிற்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில் உள்ளது. கச்ச வளைகுடா பகுதி கன்னியாகுமரி வரை காணப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் முதல் தமிழ்நாடு கன்னியாகுமரி வரை நீண்டது. களிமுங்கல் காயல்கள் உள்ளது. வண்டல் படிவு சதுப்பு நிலம் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன? அச்சகங்கள், பருவக்காற்று, நிலத்தோற்றங்கள், ஜெட் காற்று, கடல் மட்டத்தில் இருந்த உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு. இதில் மாதிரி ஏதாவது ஒரு 2 எழுதிக்கலாம். புயலுக்கு முன் வானிலை மையம் மீனவர்கள் எவ்வாறு எச்சரிக்கிறது? வானிலை மையம் கைபேசி மூலமாகவும் வானொலி, காணொலி பெட்டி, தொலைக்காட்சி, செய்தித்தாள் மூலம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க படகுகளை பாதுகாக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களோட பெயர்கள் 4 எழுதணும். மேட்டூர் அணை, பவானி சங்கர் அணை, கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை, முல்லை பெரியாறு, வைகை அணை, மணிமுத்தாறு, பாபநாசம், பரம்பிக்குளம், ஆழியாறு அணை. நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் யாவை? முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை நேரடியாக விசாரிக்கும். 2000 ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கின்றன. அதே மாதிரி பஞ்சஷீல் கொள்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதித்தல், பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல், பரஸ்பரம் நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், அமைதியாக சேர்ந்திருத்தல். தமிழ்நாட்டின் ஊட்டச்சத்து திட்டங்கள் ரொம்ப முக்கியம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்வி தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், பிரதம மந்திரி யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மத்திய உணவு திட்டம். தமிழ்நாட்டின் தொழில்மயமாதலின் சிக்கல்கள் என்ன? ஏதாவது 2 குறிப்பு எழுதிக்கலாம். வேதிப்பொருள், ஜவுளித்துறை, தோல் கழிவுகள் மூலம் சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது. தொழிற்சாலை கழிவுகளால் நீர்நிலைகள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துவதால் வேலைவாய்ப்பு குறைகிறது. பயனாளர்களுடைய தற்காலிக பணி அமர்த்தப்படுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படிக்கட்டு வேளாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கட்டு வேளாண்மை மலை பிரதேசங்களில் பின்பற்றப்படுகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்லலாம்னா தேயிலை, காப்பி. சரிவான பகுதிகள் படிக்கட்டுகளாக சிறிய சமமான நிலங்களாக மாற்றப்படுகிறது. இது மண்ணரிப்பை தடுக்குகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள் ஏதாவது ஒரு 5 குறிப்பு எழுதிக்கலாம். ஐரோப்பிய நாடுகளில் அணுச்சேர்க்கைக்கு எதிர் அணி சேர்க்கைகளும், அதே மாதிரி வன்முறை சார்ந்த தேசியம், ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு, ஜெர்மனியோடு கொண்ட பகை, பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை, அதே மாதிரி பால்கான் போர்கள், உடனடி காரணம், அதே மாதிரி 2ஆம் உலகப் போருக்கான விளைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் உலகப் போர் 1939 1945 வரை நடைபெற்றது. இப்போரில் 25 மில்லியன் இராணுவத்தினர், 50 மில்லியன் பொதுமக்கள் உயிரிழந்தனர். உலகம் இது 2 அணிகளாக பிரிதல் மற்றும் ஒரு அணி கம்யூனிச எதிர்ப்பாக கருத்துக்களை கொண்ட அமெரிக்க தலைமையில் உருவான ரஷ்யா தலைமையில் கம்யூனிச அணி உருவானது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெண்கள் முன்னேற்றத்திற்கு 19ஆம் நூற்றாண்டில்
சீர்திருத்தம் மாற்றிய பணிகள். இதுக்கு தலைப்புக்கு 1 மதிப்பு, விளக்கத்துக்கு வந்து 4 மதிப்பு, டோட்டலாக வந்து 5 மதிப்பெண். இப்போ உதாரணத்துக்கு ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் விதவை பெண்கள் மறுமணம் ஆதரவு பலதார மனம் ஒழிக்கப்பட்டார். அதே மாதிரி 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு சட்டம் இயற்ற காரணமாக இருந்தார். இதன் காரணமாக உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது. குழந்தை திருமணத்தை எதிர்த்தனர். பெண் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். அதே மாதிரி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அதே மாதிரி எம்ஜி ராணடே, ஜோதிபா பூலே, தயானந்த சரஸ்வதி, இந்த மாதிரிலாம் கீ பாயிண்ட் இருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா வேலூர் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகள். புரட்சிக்கான காரணங்கள்: சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் ஆங்கில அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது. தஞ்சாவூர் அரசின் இறையாண்மை பறிக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்திய இராணுவ சிப்பாய்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மறக்கப்பட்டது. அதே மாதிரி திப்புவின் மகன் வேலூர் கோட்டையில் சிறை அடைக்கப்பட்டார். புரட்சி வெடித்தல் 1806 ஜூலை 10 அதிகாலை புரட்சி வெடித்தது. இதில் வந்து பார்த்தோன்னா புரட்சி ஒடுக்கப்படுதல். அதே மாதிரி தமிழ்நாட்டின் சுதேச இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது? ஏதேனும் 5 குறிப்புகள். வங்க பிரிவினை விளைவாக சுதேசி இயக்கம் தோன்றியது. அதே மாதிரி அந்நிய பண்டங்கள் புறக்கணித்தல் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டது. சுதேச கருத்துக்களை பரப்ப பல இதழ்கள் தோன்றி சுதேசமித்திரன் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதியாரின் தேசபக்தி பாடல் மக்களிடையே எழுச்சியினை ஏற்படுத்தியது. அதுக்கு கீழே வ.உ.சி. சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருநெல்வேலியில் கழகம் வெடித்தது. இதனால் காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலகம் தீயணைக்கப்பட்டது. அதே மாதிரி இமயமலை உட்பிரிவுகளையும் அதன் முக்கியம் பற்றி விவரிக்கவும். இமயமலை 3 உட்பிரிவுகளை கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ் மலைகள், இமயமலைகள், கிழக்கு மலைகள், இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்தியாவின் மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வண்டல் மண், கரிசல் மண், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மண், சரளை மண், காற்று மற்றும் மலை மண், வறண்ட பாலை மண். வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் ஆகியவற்றால் உருவானது. ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் மண் வறண்டு காணப்படும். அதேமாரி இலைமக்கு குறைவு, அதிக அளவு உப்பு, அமிலத்தன்மை, கால்சியம், பாஸ்பேட் காணப்படுகிறது. உயிர்ச்சத்து குறைவு, நைட்ரஜன் அளவு குறைவு, உப்பு மற்றும் காரமண். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டைம்லைன் நல்லா பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இந்திய மேப் பார்த்துட்டு போங்க. வேதராணியம், தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம், ஜான்சி, மதராஸ், ஜாலியன்வாலாபாக், பம்பாய். அதே மாதிரி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஈவே பெரியார் ராமசாமி தன்னுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவே பெரியாரின் பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். தீண்டாமை ஒழிப்பு, பத்திரிகை வாயிலாக சமூக மாற்றம், கல்வி, பெரியார் ஒரு பெண்வாதியாக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டனர். சுயமரியாதை இயக்கத்தில் பெண் விடுதலை வலியுறுத்தினர். சுயமரியாதை திருமணங்கள் பெரியார் ஆதரித்தார். காந்தியடிகளுடைய சட்டமறுப்பு இயக்கம், இது வந்து ஒரு முக்கியமான வினா. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு வரைபடம் பார்த்துக்கோங்க. மேப் வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.